Hello students, welcome to Gurukulam Academy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா 12th biologyல first chapter sexual reproduction in flowering plants. So flowering plants அப்படின்றது நமக்கு ஞாபகம் வருது எது அப்படினா angiosperms. Angiosperms தான் flowering plants அப்படின்றத நம்ம சொல்லுவோம். Flowering plants எடுத்தோம் அப்படினா அதோட மெயின் characteristic features எதை பார்ப்போம்? ஓவியூல் இருக்கும், ஓவரி இருக்கும். ஓவியூல்ல கவர் பண்ணியிருக்க ஓவரி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். After fertilization ஓவியூல் சீடாக கன்வெர்ட் ஆகும், ஓவரி வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னாலே இந்த ஃப்ளவர் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ அப்போது ஃப்ளவரோட பார்ட்ஸ், ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பார்ட்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அமேசிங் ப்ராடக்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரோத் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சீட் ஃபார்மேஷன், ஃப்ரூட் ஃபார்மேஷன், ஸோ இதெல்லாமே நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பார்த்தினா மார்ஃபாலஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஃப்ளவர் அப்படின்றது ஒரு ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸுக்கு சம் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸோட. ஸோ அந்த காலத்துலேருந்தே ஸோ ஃப்ளவர்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, ஸோ ஒரு மனம் கொடுக்கறது, ஒரு ஆர்னமெண்டல். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளவர் வச்சுட்டு போகிறோம். சரிங்களா? ஒரு டெக்கரேஷனுக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஃப்ளவர்ஸ் அப்படின்றது மெயினாக வந்து ஹெல்ப்பாக இருக்குது. சரிங்களா? இன் ஃபீலிங்ஸ் சச்சஸ் லவ், அஃபெக்ஷன், ஹாப்பினஸ், க்ரீஃப் அண்ட் மோர்னிங். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளவர் அப்படின்றது எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போது ஒரு ஃப்ளவர் பார்ட்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா, ஸோ மெயின் வந்து ஃபோர் ஓர் பார்ட்ஸுன்றதை சொல்லுவாங்க. சரிங்களா? கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். ஸோ இதில் வந்து அக்சசரி பார்ட்டாக எதோ சொல்லுவாங்கன்னா கேலிக்ஸையும் கரோலாவையும், ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக எதோ சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கேலிக்ஸ் அப்படின்றத இங்கே வந்து நம்ம செப்பல் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? செப்பல் அப்படின்றது யங் பட் கண்டிஷனில், அந்த ஃப்ளார்ஸ் யங் பட் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எது அப்படின்னா இந்த செப்பல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ செப்பல் அப்படின்றது யூனிட். ஸோ யூனிட் ஆஃப் செப்பலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேலிக்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பெட்டல் எடுத்துகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை தான் வந்து பெட்டல் அப்படின்றது. ஸோ பாலினேஷன் ப்ராசஸ்க்கு இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பெட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து வந்து ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். ஸோ ஆண்ட்ரீசியம் எடுத்துகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஆந்தர் அப்படின்றத சொல்லுவாங்க, இதை வந்து ஃபிலமெண்ட் அப்படின்றது. ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க ஆண்ட்ரீசியம் ஆர் ஸ்டேமன் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதே கைனீசியம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டிக்மா, இதை வந்து ஸ்டைல், இது வந்து ஓவரி. இதை மூணையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா கார்பல் ஆர் பிஸ்டில். கார்பல் ஆர் பிஸ்டில்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? கார்பல் ஆர் பிஸ்டில். இதை வந்து கைனீசியம் ஆர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்ட்ஸு. ஸோ இங்கே மேல் கேமெட்ஸை எதோ சொல்லுவாங்கன்னா போலன் கிரைன்ஸ், ஃபீமேல் கேமெட் அப்படின்றது எக். சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே சம் ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மூலியமாக ஸோ டிஃப்ரென்சியேஷன்ஸ் அண்ட் ஃபர்தராக டெவலப்மெண்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. செவரல் ஹார்மோன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மூலியமாக டிஃப்ரென்சியேஷன்ஸ் அண்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ விச் பியர் த ஃப்ளோரல் பட்ஸ் அண்ட் தென் ஃப்ளார்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன் ஃப்ளார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி டெவலப்மெண்ட் ஆகிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போது பிளான்ட் கிங்டம் 11th டாப்பிக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிளான்ட் கிங்டம் அப்படின்றதுல ஆல்கே பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிரையோஃபைட், ஸ்டெடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பற்றின டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். அதான் 12th ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை பற்றி நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஆந்தர் எடுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து
மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேமன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் 2 பார்ட்ஸ் இருக்கும், ஒன்று ஃபிலமெண்ட், இன்னொன்று ஆந்தர். ஃபிலமெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா லாங் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஃபிலமெண்ட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பை லோப்டு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஆந்தர் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச்டு டு தலமஸ் ஆர் பெட்டல் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ தலமஸ் அப்படின்றது ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ தலமஸ் ஆர் பெட்டலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட்டோட எண்டு பார்ட் போய் அட்டாச்ட் ஆகிறாங்க. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் தலமஸ் அப்படின்னா இங்கேருந்து இப்படி வந்து ஸ்டேமன் ஸ்ட்ரக்சர்ஸ் அரைஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த தான் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் பொறுத்து நம்பர் அண்ட் லென்த் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வந்து வேரியபிள் ஆகும். ஃப்ளார்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸை பொறுத்து அந்த ஃப்ளார்ஸில் இருக்கிற அந்த ஃபிலமெண்ட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஸ்டேமன். சரிங்களா? ஸ்டேமன் பார்ட்டு தான் ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர்னு சொல்லுவோம். நம்பர் அண்ட் லென்த் ஆஃப் ஸ்டேமன் வந்து வேரியபிள் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோஸ்போம்ஸோட ஆந்தர் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆந்தர் வந்து பை லோப்டு ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் லோபில் 2 தீக்கா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஈச் லோப் ஹேவிங் 2 தீக்கா. ஸோ பை லோப்டு அப்படின்றது இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பை லோப்டு ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக தே ஆர் டைதீக்கர்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஈச் லோப் ஹேவிங் 2 தீக்கா, தே ஆர் டைதீக்கர்ஸ். சரிங்களா? ஸோ லாங்கிடியூடனலாக பார்க்கும்போது இந்த தீக்காவை என்ன பண்ணலாம், நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஞ்சியோஸ்போம்ஸில் இருக்கிற ஆந்தர் வந்து பை லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸ், ஈச் லோப் ஹேவிங் 2 தீக்கா, தட் இஸ் டைதீக்கர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பை லோப்டு நேச்சரில் இப்போது அந்த ஆந்தரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன்ஸில் வச்சு பார்க்கும்போது ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இப்போது இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பை லோப்டு அப்படின்றது. ஸோ ஆந்தர் இஸ் 4 சைடட் ஸ்ட்ரக்சர்ஸ், டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்குது. அதில் கன்சிஸ்ட் ஆஃப் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தீக்கர்ஸில், ஸோ டைதீக்கர்ஸ் அப்படின்ற கண்டிஷன்ஸில் ஸோ 2 ஸ்பொராஞ்சியா அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈச் லோப் ஹேவிங் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா. சரிங்களா? ஸோ இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா. அப்போ டோட்டலாக டைதீக்கர்ஸ் பைலோப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும் ஆந்தரில். ஓகேவா? ஈச் லோபில் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா, அப்போ டோட்டலாக 4 மைக்ரோஸ்பொராஞ்சியான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இது எங்கே லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னா கார்னர்ஸில். சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா ஃபர்தராக டெவலப் ஆகி அது எதுவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் போலன் சாக்காக மாறுது. மைக்ரோஸ்பொராஞ்சியா எதுவாக கன்வெர்ட் ஆகுது, போலன் சாக்காக கன்வெர்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து என்ன இருக்கும், போலன் கிரெயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்பொராஞ்சியமோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ ஈச் லோபில் பார்க்கும்போது கார்னர்ஸில் ஸோ பார்க்கும்போது இந்த இடத்துல மைக்ரோஸ்பொராஞ்சியா, இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா இங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இங்கே வந்து 4 லேயர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அவுட்டர் லேயர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எபிடெர்மிஸ். அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ். ஸோ அடுத்த லேயர் வந்து எண்டோதீசியம், அதுக்கப்புறம் வந்து மிடில் லேயர், ஸோ அதுக்கப்புறம் டாபிட்டம். சரிங்களா? ஸோ டோட்டலாக 4 லேயர்ஸ், 4 ஆந்தர் வால் லேயர்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ், அவுட்டர் டு இன்னர் சீக்வன்ஸ் மாதிரி கொஸ்டினில் கேட்கலாம். அவுட்டர் லேயர் எபிடெர்மிஸ், எபிடெர்மிஸ்க்கு அப்புறம் வருது எண்டோதீசியம், எண்டோதீசியம்க்கு அப்புறம் வருது மிடில் லேயர், அதுக்கப்புறம் வருது டாபிட்டம். ஸோ இந்த அவுட்டர் 3 லேயர்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹெல்ப் இன் த டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் டு ரிலீஸ் த போலன். ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஆந்தர்லேருந்து ரிலீஸ் ஆகணும்ல. ஸோ ஆந்தர் அப்படின்றது அந்த போலன் சாக் அப்படின்றதுலேருந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்போது அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு, அந்த உடச்சி வெளியே வர்றதுக்கு இந்த 3 வால் லேயர்ஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் நேம் என்ன அப்படின்னா டாபிட்டம்.
ஸோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நரிஷ்மெண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த செல் டாபிட்டமோட அந்த செல்லில் பார்த்தோம் அப்படின்னா டென் சைட்டோபிளாசம் மோர் தென் 1 நியூக்ளியஸ் இருக்குமா. நோட் பண்ணிக்கோங்க, நீட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ டாபிடமோட செல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் மோர் தென் 1 நியூக்ளியஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் வால். ஸோ டோட்டலாக 4 வால் லேயர்ஸ், எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டாபிடம். ஸோ அவுட்டர் 3 லேயர்ஸ் வந்து அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொடெக்ஷன்ஸ் அண்ட் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் டு ரிலீஸ் அ போலன். இன்னர் மோஸ்ட் லேயருக்கு நேம் டாபிடம். ஸோ இவங்க வந்து போலன் கிரெயின்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்குது நரிஷ்மெண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டாபிடம் செல்ஸில் வந்து டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும், மோர் தென் 1 நியூக்ளியஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் வந்து எங்கே இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் ஹோமோஜீனஸ் செல்லை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியமில். இப்போது இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, சரிங்களா. ஸோ இங்கே ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஓகேவா? இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியமோட சென்டரில் இருக்கிற அந்த செல்லை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க மைக்ரோஸ்போர் மதர் செல். ஒவ்வொரு செல்லும் ஈச் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில் இருக்கு, செல்லால் ஆனதான டிஷ்யூன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல். மறக்கவே கூடாது. ஓகேவா? ஆந்தர் வந்து எங்கே கண்டிஷனில் அந்த குரூப் ஆஃப் ஹோமோஜீனஸ் செல்லை தான் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்றதை இங்கே சொல்கிறாங்க. அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எங்கே இருக்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியம். மைக்ரோஸ்பொராஞ்சியமோட சென்டரில் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆந்தர் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, போலன் கிரெயின்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்றது மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் மியாசிஸ் ப்ராசஸ் வந்து 4 ஆப்ளாய்ட் மைக்ரோஸ்போரை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். அப்போது இங்கே வந்து செல் ஆஃப் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அண்டர் மியாட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் மைக்ரோஸ்போர் டெட்ராடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செல்லும் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மியாசிஸ் ப்ராசஸ், ஏன்னா செக்ஷுவல் ப்ராசஸில் கண்டிப்பாக எது டிவிஷன் ப்ராசஸ் தான் போகும், மியாசிஸ் ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ மியாசிஸ் ப்ராசஸில் 2 ஃபார்ம் 4 மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்றது எப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறது. ஓகேவா? இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெட்ராட் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க ஆப்ளாய்ட் டெட்ராட் கண்டிஷன். ஸோ இதுதான் இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஆந்தர் இதுதான் வந்து பைலோப்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அவுட்டர் லேயர் வந்து எபிடர்மிஸ், இன்னர் அடுத்த லேயர் எண்டோதீசியம், ஸோ மிடில் லேயர் டாபிடம். அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ளன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இல்லை, இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த ஒவ்வொரு டிஷ்யூவும் எதுவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸாக டெவலப் ஆகுது. அப்போ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் என்னன்னு சொல்கிறாங்க மைக்ரோஸ்போர் மதர் செல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ இதுதான் ஈச் செல் ஆஃப் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூஸ் கேப்பபிள் டு கிவ் ரைஸ் அ மைக்ரோஸ்போர் டெட்ராட். ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எதுவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் டெட்ராடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலன் மதர் செல். மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு இன்னொரு நேம் போலன் மதர் செல். அந்த ப்ராசஸ் நேம் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்றது போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் மியாசிஸ் ப்ராசஸ் வந்து 4 ஆப்ளாய்ட் மைக்ரோஸ்போரோ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுதான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே கிளஸ்டராக இருக்கும், அதுக்கு பேர் வந்து மைக்ரோஸ்போர் டெட்ராட். டெட்ராட் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஆகாமல் 4 பேராக சேர்ந்து இருப்பாங்க, அதுதான் வந்து மைக்ரோஸ்போர் டெட்ராடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்தர் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது டீஹைட்ரேட் ஆகி எல்லா மைக்ரோஸ்போருமே எல்லாமே ஒட்டி இருக்காங்களே, டீஹைட்ரேட் ஆனதுக்கப்புறம் எல்லா மைக்ரோஸ்போருமே டிசோசியேட் ஆகி போலன் கிரெயின்ஸாக டெவலப்மெண்ட் ஆகுது. அப்போது ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியமில் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுமா.
ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியமில் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. எதுலேருந்து ரிலீஸ் ஆகுமா? ஆந்தர்லேருந்து ரிலீஸ் ஆகும். அந்த டெக்கிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அந்த ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறது யார் அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 லேயர்ஸ், எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் ஈச் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் மியாசிஸ் ப்ராசஸ் ஆனது 4 ஆப்ளாய்ட் மைக்ரோஸ்போரை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ஆர் போலன் மதர் செல் எங்கே இருக்குமா? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில். அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மைக்ரோஸ்போர் மதர் செல். அப்போது ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எங்கே இருக்குது? சென்டர் ஆஃப் ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியமில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து போலன் கிரெயின்ஸ் டெவலப்மெண்ட். கிளியரா? ஸோ ஆந்தர் வால் லேயர் என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போலன் கிரெயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். போலன் கிரெயினை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேல் கேமட்டோஃபைட். போலன் கிரெயினை வந்து இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? மேல் கேமட்டோஃபைட்டுன்றதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஸ்கஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பவுட்ரி மாதிரி இருக்கும், எல்லோயிஷ் பவுட்ரி மாதிரி இருக்கும். அதுதான் போலன் கிரெயின்ஸுன்றதை அதை நம்ம ஃபிங்கர்ஸில் வச்சு டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது போலன் கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போலன் கிரெயின்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்பீசஸ்க்கும் போலன் கிரெயின்ஸோட சைஸு, ஷேப்பு, கலர், டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப். அதோட டயாமீட்டர் வந்து 25 to 50 மைக்ரோமீட்டர். 25 to 50 மைக்ரோமீட்டர். ஈச் போலன் கிரெயின்ஸில் 2 லேயர் வந்து இருக்கும். அவுட்டர் லேயர் எக்ஸைன், இன்னர் லேயர் வந்து இன்டைன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் லேயர் எக்ஸைன், இன்னர் லேயர் வந்து இன்டைன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸைனில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெம்போர். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெம்போஸ்ன்றதை சொல்லுவாங்க. இந்த ஜெம்போஸில் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸைன் அப்படின்ற லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபெல்லனின். எக்ஸைன் அப்படின்றது ஸ்போரோபெல்லனினால் ஆனது. ஜம்போரில் அந்த ஸ்போரோபெல்லனின் இருக்காது, ஆப்சென்ட்டுன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்போரோபெல்லனின்க்கு சம் ரெசிஸ்டன்ட் பவர் வந்து இருக்குமா? ஹை டெம்பரேச்சர், ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் அல்கலி தாங்கக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த எக்ஸைன் அப்படின்ற லேயர். எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபெல்லனின் தான். ஸ்ட்ராங் ஆசிட் நீங்கள் கொடுத்தாலும் ஸ்ட்ராங் அல்கலி கொடுத்தாலும் அது டெஸ்ட்ராய் ஆகாதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு என்சைம் மூலமாகவும் ஸ்போரோபெல்லனினை என்ன பண்ண முடியாது? டீக்ரேட் பண்ண முடியாது. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த இதில் அந்த போலன் கிரெயின்ஸில் ஒரு அப்பச்சர்ஸ் அப்படின்றது ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜெம்போருன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல எது இருக்காதான்? ஸ்போரோபெல்லனின் வந்து இருக்காது இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்போரோபெல்லனின் இருக்கனால அந்த ஃபாசில்ஸில் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து போலன் கிரெயின்ஸோட இன்னர் வால். ஸோ இன்னர் வால் ஆஃப் போலன் கிரெயின் இஸ் கால் இன்டைன். ஸோ இன்னர் லேயரை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டைன்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இட் இஸ் தின் கண்டினியூஸ் லேயர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். ஸோ இன்னர் லேயர் அப்படின்றது எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலோஸ்னாலையும் பெக்டின்னாலையும் ஆனதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ போலன் கிரெயினோட சைட்டோபிளாசமை சுற்றி பிளாஸ்மா மெம்பரேனால் சரௌண்ட் ஆகிருக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க. போலன் கிரெயின் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் 2 செல்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் செல்ஸ். இப்போது நம்ம போலன் கிரெயின் வந்து 2 லேயர்னு பார்த்தோமா? அவுட்டர் லேயர் வந்து எக்ஸைன், இன்னர் லேயர் வந்து இன்டைன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இது சிங்கிள் நியூக்ளியஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இது 2 செல்ஸாக மாறும். ஒன்று வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் செல்ஸுன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரேட்டிவ் செல்ஸ்ன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா? அது திரும்ப டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்டை ஃபார்ம் பண்ணுது. இது இப்போது ஒன்லி 2 செல்ஸ் இருக்குது. ஒன்று வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து 2 செல் ஸ்டேஜ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா? அதே வந்து ஜென்ரேட்டிவ் செல்ஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது 3 செல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒன்று ஷெட் ஆனதுக்கப்புறம் அதான் கீழே கொடுத்துருப்பாங்க. வெஜிடேட்டிவ் செல் இஸ் பிக்கர் அண்ட் ஹாஸ் abundant ஃபுட் ரிசர்வ் அண்ட் லார்ஜ்லி irregularly ஷேப் நியூக்ளியஸ். வெஜிடேட்டிவ் செல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஃபுட் ரிசர்வ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நியூக்ளியஸோட ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஜென்ரேட்டிவ் செல்ஸ் இஸ் ஸ்மால், ஃப்ளோட் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் வெஜிடேட்டிவ் செல்ஸ். ஜென்ரேட்டிவ் செல்ஸ் சின்னதாக தான் இருக்கும். வெஜிடேட்டிவ் செல்லில் இருக்கிற அந்த சைட்டோபிளாசமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க. எது அப்படின்னா இந்த ஜென்ரேட்டிவ் செல். ஓகேவா? இட் இஸ் ஸ்பிண்டில் ஷேப் வித் டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஜென்ரேட்டிவ் செல்ஸில் டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ஆனால்
வெஜிடேட்டிவ் செல்ஸில் நியூக்ளியஸோட ஷேப் வந்து எப்படி இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது. அதே ஜென்ரேட்டிவ் செல்லில் இருக்கிற நியூக்ளியஸோட ஷேப் ஸ்பிண்டில் ஷேப். அடுத்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன் ஓவர் 60% ஆஞ்சியோஸ்போம்ஸில் போலன் கிரெயின்ஸ் ஆர் செட் அட் திஸ் 2 செல் ஸ்டேஜ். 60% ஆஞ்சியோஸ்போம்ஸில் போலன் கிரெயின்ஸ் 2 செல் ஸ்டேஜில் ஷெட் ஆகுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பார்த்தோம்ல, இன்டைனில் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் வெஜிடேட்டிவ் செல்லுன்னு இருக்கும்ல, இப்படி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி இந்த 2 செல் ஸ்டேஜ்லேயே போய் ஸ்டிக்மாவில் லேண்ட் ஆகலாம். எவ்வளோ % ஆஞ்சியோஸ்போம்ஸ்னால் 60% ஆஞ்சியோஸ்போம்ஸ். அதே 40% ஆஞ்சியோஸ்போம்ஸ் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் டிவைட் ஆகி 2 மேல் கேமெட் ஆனதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவாங்க, ஷெட் ஆவாங்க. ஸோ ஆஃப்டர் ஷெட் ஆனதுக்கப்புறம் போய் ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதுதான் 3 செல் ஸ்டேஜ். கிளியரா? 2 செல் ஸ்டேஜ் அப்படின்றது 60% ஆஞ்சியோஸ்போம்ஸில் அந்த போலன் கிரெயின்ஸில் வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் டிவைட் ஆன உடனே போய் ஷெட் ஆகிறாங்க அப்படின்னா, ஷெட் ஆகி ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் அங்கே போய் டிவைட் ஆகும், ஸ்டிக்மாவில் போய் உட்காந்ததுக்கப்புறம் லேண்ட் ஆனதுக்கப்புறம். அதே 3 செல் ஸ்டேஜ் அப்படின்னா அங்கேயே ஷெட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் டிவைட் ஆகுது, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் திரும்ப 2 மேல் கேமெட்டாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஷெட் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, 3 செல் ஸ்டேஜ். ஷெட் ஆகி போய் லேண்ட் ஆவாங்க. 2 செல் ஸ்டேஜில் அங்கே போய் ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் செல்ஸ் டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்டையும், 3 செல் ஸ்டேஜ் அப்படின்னா ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 செல் ஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகி போய் லேண்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது 3 செல் ஸ்டேஜ். ஓகேவா? அது 40% ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஜென்ரேட்டிவ் செல்ஸ் 2 மேல் கேமெட்டை ஃபார்ம் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரேட்டிவ் செல்ஸ் தான் 2 மேல் கேமெட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், நீட் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்குறது. 60% ஆஞ்சியோஸ்போம்ஸ் 2 செல் ஸ்டேஜ், 40% ஆஞ்சியோஸ்போம்ஸ் 3 செல் ஸ்டேஜ். கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ போலன் கிரெயின்ஸ் ஆஃப் மெனி ஸ்பீசஸ் காஸ், நிறையா பேருக்கு சம் பீப்புளுக்கு வந்து அலர்ஜி, பிராங்கியல் அஃப்ளிக்ஷன்ஸ் இதெல்லாமே நிறைய க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் வந்து லீட் பண்ணுமா. இந்த மெனி ஸ்பீசஸோட போலன் கிரெயின்ஸ் நம்ம அலர்ஜிஸை க்ரியேட் பண்ணுது. டிஸார்டர்ஸ் லைக் ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீனியம் ஆர் கேரட் கிராஸ். சரிங்களா? பார்த்தீனியம் ஆர் கேரட் கிராஸ் இது ஒன் ஆஃப் த வீட் பிளான்ட்டுன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வீட்டை வந்து இம்போர்ட் பண்ணும்போது இந்தியாவில் வீட்டை இம்போர்ட் பண்ணுறது மூலமா இந்த பார்த்தீனியம் கேரட் கிராஸ் வந்து இந்தியாவில் கண்டாமினேட் ஆச்சாம். ஸோ அதனால் போலன் அலர்ஜி வந்து நிறையா இடத்துல வந்து நடந்துச்சுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து நியூட்ரியன் சோர்ஸ் ஜாஸ்தியானது. அதே மாதிரி போலன் டேப்லெட்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஃபுட் சப்ளிமெண்ட்டாக. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போலன் ப்ராடக்ட்ஸ் வந்து டேப்லெட் அண்ட் சிரப் ஃபார்மேஷன்ஸில் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அத்லெட்ஸ், ரேஸ் ஹார்சஸ்க்கு எல்லாமே போலன் கன்சப்ஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்து கீழே வந்து இப்போ போலன் கிரெயின்ஸ் ஷெட் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு சம் வயாபிலிட்டி இருக்கும். வயாபிலிட்டி அப்படின்றது ஜெர்மினேட் ஆகுது. ஸோ போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாமே நடக்கணும்ல, அது ஒவ்வொரு ஸ்பீசஸ்க்கும் அதோட டைம் வந்து வேரி ஆகும். ஓகேவா? அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ சம் சீரியல்ஸ் சச்சஸ் ரைஸ், வீட் இதுக்கு எல்லாமே போலன் கிரெயின்ஸ் லாஸ் வயாபிலிட்டி வித்தின் 13 மினிட்ஸ் ஆஃப் த ரிலீஸ் ஆனோன்னே 30 மினிட்ஸ்க்குள்ளே போய் என்ன ஆகணும், போய் லேண்ட் ஆயிடணும். அப்படி லேண்ட் ஆகலை அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வயாபிலிட்டியை லாஸ் பண்ணிடும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரோசாசி, லெகுமினேசி, சொலனேசி ஸோ இவங்களுக்கு எல்லாமே மந்த் வைஸ் வந்து வயாபிலிட்டி வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்களே, ஸோ லோ ஸ்போம் கவுண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்போமை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி போலன் கிரெயின்ஸையும் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க -196 டிகிரி செல்சியஸில். லிக்விட் நைட்ரஜன் மூலமா -196 டிகிரி செல்சியஸ் மூலமா போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ஃப்யூச்சர் யூஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர்டு போலன்ஸ் எல்லாமே போலன் பேங்க், க்ராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ், போலன் பேங்கில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிமிலர் டு சீட் பேங்க்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு க்ராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபர்தராக ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்ட் வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. கிளியர் தானே? ஸோ டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் டாப்பிக்கில்
இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஆன்த்தரோட டெவலப்மெண்ட், ஆன்த்தர் எப்படி டெவலப் ஆகுது, அதோட ஃபார்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.